எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சிவசக்தி விலாக் யூடியூப் சேனல்ல திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை போற்றி நம்ம அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலை பாடியிருக்காரு. அந்த பாடலை பாடினா நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்கள் வரும், என்ன நடக்கும்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சிவசக்தி விலாக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருணகிரிநாதர் அவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை போற்றி பாடிய இந்த பாடலை பாடினா நம்ம தலைவிதியே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது இந்த பாடல். இந்த பாடலை தினமும் கேட்டாலோ படித்தாலோ பாடினாலோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட துயரங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. வாங்க அந்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேற்பும், அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அதாவது இந்த பாட்டில் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில். சேல் என்பது ஒரு வகை மீன். அந்த மீன் கூட்டங்கள் என்ன பண்ணுமா, வயல்வெளியிலையும் வாய்க்கால்லையும் நீர் நிரம்பி இருக்கும் பொழுது வயல்வெளியிலேருந்து வாய்க்காலில் தாவி குதிக்குமா, வாய்க்காலிலேருந்து வயல்வெளிக்கு தாவி குதிக்குமா. அப்படி மாறி மாறி தாவி குதிக்கும் பொழுது வயல்வெளியில் உள்ள நெற்பயிர்கள் எல்லாம் அந்த மீன்கள் செதறும் பொழுது அழிஞ்சிடுமா. அதை தான் நம்ம அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில். அடுத்த வரியில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். மால் என்றால் என்ன தெரியுமா? விருப்பம். யாருக்குங்க விருப்பம்? பூங்கொடியாருக்கு. பூங்கொடியார் என்றால் யார் தெரியுமா? பெண்கள். எதன் மேலே விருப்பம் தெரியுங்களா? நம்ம திருச்செந்தூர் நாயகம் முருகப்பெருமான் சூடிக்கொண்டிருக்கிற கடம்ப மாலையின் மேலே பெண்களுக்கு அவ்வளவு விருப்பம் உண்டானதாம். அந்த விருப்பத்தால் நொந்ததாம் பெண்களின் மனம். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. வேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வேற்பும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். நம்ம முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடலோரத்தில் சூரபதுமனை வதம் செய்து வரும்போது சூரபதுமன் என்ன பண்ணுறாருன்னா, முருகனுக்கு பயந்து போய் கடலில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, அவரோட கை வேலை எடுத்து வீசுகிறாரு. அப்போது என்ன ஆகுதுன்னா, கடலும் வெற்றி போயிடுது, சூரபதுமனும் பஸ்மம் ஆயிடுறான். அதை தான் சொல்கிறாரு, வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வேற்பும். கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. இந்த உலகத்தில் கந்தவேலின் திருவடிகள் அடியேனின் தலை மீது பட்டதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்ட விதி என்னும் கையெழுத்தும் அழிந்து போயிட்டுன்னு பாடுறாரு. ஆமாங்க, யார் ஒருவர் முருகனுடைய பாதத்தில் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு விதியாக இருந்தாலும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்ம முருகப்பெருமான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.